மலேசியாவில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் வாடகைக்கு டெம்போ வாகனத்தை எடுத்துக்கொண்டு கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்துள்ளனர். பழனி மலைச்சாலையில் டெம்போ வந்து கொண்டு இருக்கும்போது வெள்ளைப்பாறை என்ற குறுகிய சாலையில் பிரேக் பிடிக்காததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து டெம்போ சுமார் 300 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது. இதில் சிலர் காயமடைந்த நிலையில் அனைவரும் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சமீப காலமாக கொடைக்கானல் மலை சாலையில் அடிக்கடி வாகன விபத்து நிகழ்வதாகவும் சாலையோரம் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.